ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டீ போடுற டயத்தில் நல்ல சுட சுட ஒரு ஸ்நாக்ஸு முட்டை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அட்டகாசமான டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த முட்டை பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் முதல்ல முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 8 முட்டை வரைக்கும் சேர்த்துருக்கேன். முதல்ல இந்த முட்டையெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நமக்கு முட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். வேக வச்ச முட்டையில் ஓட்டையெல்லாம் நீக்கிட்டு நான் இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வேக வச்சுருந்த முட்டை ஒவ்வொன்றா எடுத்து 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம வேக வச்ச மற்ற முட்டைகளையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம செய்ய போகிற முட்டை பக்கோடாவுக்கு வெள்ளைக்கரு மட்டும்தான் தேவைப்படும், மஞ்சக்கரு தேவைப்படாது. ஆனால் நீங்கள் மஞ்சக்கருவோடு சேர்த்து செய்யணும்னு விரும்புனீங்கன்னா அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே ஒரு கிண்ணம் எடுத்து வச்சு அதில் நான் மஞ்சக்கரு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், மஞ்சக்கருலாம் நீக்கிட்டு இப்போ வெறும் வெள்ளைக்கரு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம முட்டை பக்கோடா செய்ய போகிறோம். இப்போ முட்டை பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா கலந்து விடுறது மாதிரி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதில் காரம் எதுவும் இருக்காது, நான் இப்போ கலருக்காக மட்டும்தான் இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ மசாலாவில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கை போட்டு முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதை வச்சு முதல்ல கை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்த மசாலாவை வந்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் கலந்துட்டு கடைசியாக எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மசாலாவில் கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடானதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு முட்டையாக எடுத்து அந்த மசாலாவில் கோட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டி போட்டு முட்டையை திருப்பி விட்டுறக்கூடாது. லைட்டாக ஒரு பக்கம் வெந்த உடனே கரண்டி போட்டு நம்ம திருப்பி விட்டோன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் முட்டை சூப்பராக நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா எல்லா முட்டையுமே இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வெளிப்பக்கம் வந்து நமக்கு பக்கோடா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா எல்லா பக்கமுமே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை பக்கோடா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.